ஃப்ரீக்வென்ட் ஸ்நாக்ஸ் தப்புன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஏன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம வாயோட பிஹெச் எப்பயுமே ஆல்கலைன் அதாவது பேஸ் அபவ் 7ல மெயின்டெயின்ல இருக்கணும். ஓகே. நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அது 6, 5, 4, 3 வரைக்கும் போகும். ஸோ இந்த 3, 2 எல்லாம் போகும்போது வாய் ரொம்ப அசிடிக்கா இருக்கும். அப்ப வந்து அந்த பல்லு இருக்குல்ல, நம்ம வாயில இருக்கிற பல்லு ரொம்ப பிரிட்டிலா இருக்கும். வெரி ஈஸி டூ பிரேக் டவுன். ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பிடுறது ஒண்ணும் பண்ண முடியாது. சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு, தண்ணி குடிச்சுட்டு, வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு, திரும்ப வாய் ஃப்ரீயா இருக்கும்போது, அந்த பிஹெச் திரும்ப வந்து ஆசிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆல்கலைனுக்கு மாறி வரும். வாட்டர் நீங்க எவ்வளோ தான் குடிச்சாலும் அது நியூட்ரல் தானே தவிர, அது உங்கள அசிடிக் ஆக்காது. அதுக்கு தான் நம்மள உப்பு தண்ணீல வந்து வாய் கொப்பளிக்க சொல்றது. ஏன்னா டக்குனு ஆசிட்லேருந்து நமக்கு பேஸ்க்கு கொண்டு வரதுக்கு. இந்த பேஸ்ல இருக்கும்போது தான் நம்மளுக்கு கேவிடேஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபைனா. இப்போ ஒரே ஒரு சிப்ஸ் பாக்கெட்ட டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு வாய கொப்பளிச்சுட்டு உட்கார்றதுக்கும், அந்த ஒரு சிப்ஸ் பாக்கெட்ட டிவி பார்த்துக்கிட்டே 1 1/2 மணி நேரம் சாப்பிடுறதுக்கும் உண்டான விஷயம் என்னன்னா, 2 மினிட்ஸ்ல வாய் உடனே பேஸ்க்கு வந்துரும். ஸோ நார்மல் ஆயிரும். பட் ஆனா அந்த 1 1/2 மணி நேரம் அந்த ஒரு சிப்ஸ் பாக்கெட் சாப்பிடும்போது, இட்ஸ் லைக் ரொம்ப வல்னரபிளா இருக்கும் நம்மளோட எனாமல். ஈஸியா வந்து ஜெர்ம்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால ஃப்ரீக்வென்ட் ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் உடனே சாப்பிட்டுட்டு உடனே நியூட்ரலுக்கு வந்துருங்க.